நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை அவன் யூத குலமானால் என்ற தலைப்பிலே தியானிக்க இருக்கின்றோம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் தகப்பன், நீர் இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீர். உம்முடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்கிறோப்பா, ஸ்தோத்திரம். என் தகப்பனே, இந்த நாளிலும் அவன் யூத குலமானால் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். என் தகப்பன், நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். நடக்கின்ற சம்பவம் என்ன? ஆமான் அகாஸ்வேரு ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கிறான். அவனை ராஜா உயர்த்தி வைத்திருக்கின்றார் தன்னுடைய அடுத்த ஸ்தானத்தில். அவனை மொர்தெகாய் வணங்கவில்லை அப்படின்னு சொல்லி அதற்காக நான் இவனை மாத்திரம் அழிப்பது எம்மாத்திரம், இவனுடைய குலத்தையே அழித்து விட வேண்டும், யூத குலத்தை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும், இந்த பூமியில் இராதபடிக்கு. ஏனென்றால் 127 நாடுகளை அகாஸ்வேரு ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த 127 நாடுகளிலும் வசிக்கின்ற எல்லா யூத ஜனங்களை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும், கொன்று போட வேண்டும். இனி அந்த யூத குலமே இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு அவன் செய்கிறக்கூடிய காரியம், அவனுக்கு விரோதமாக ஒவ்வொரு காரியங்களாக செய்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒவ்வொரு காரியமாக செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து காரியத்தை முற்றிலுமாக மாற்றுகின்றான். மாற்றும் பொழுது அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிக்கும் தனக்கு ஆலோசனை கொடுக்கிற தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அங்கு அரண்மனையில் என்ன காரியம் நடக்கிறது என்பதனை அங்கு சொல்வது வழக்கம். அதே போல் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா மொர்தெகாய்க்கு எவனை தூக்கிலிட்டு கொல்ல வேண்டும், தூக்கு மரத்தில் தூக்கிலிட்டு கொல்ல வேண்டும் என்று சொல்லி மரத்தை செய்து வைத்திருக்கின்றானோ அதை செய்வதற்கு ஆலோசனை கொடுத்தது அவனுடைய மனைவியும் அவனுடைய ஆலோசனைக்காரர்களாகிய அவனுடைய நண்பர்களும். அதே நண்பர்களுடைய வாயிலிருந்து, அதே மனைவியினுடைய வாயிலிருந்து இப்போ ஒரு வார்த்தை வருகிறது. அதுவரைக்கும் அவனை கொலை செய்துவிடும், அவனை கொன்று போடும், அவனை தூக்கு மரத்தில் செய்துவிடும், உமக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, உமக்கு எவ்வளவு பதவி இருக்கிறது, உமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, அதை பயன்படுத்தி நீர் அவனை அழித்துவிடும், உம்மை வணங்கவில்லை என்று சொல்லி தூண்டிவிட்டவர்கள். அவனை அதிகமாக
அவனை கொலை செய்வதில் உற்சாகப்படுத்தினவர்களுடைய வாயிலிருந்து இப்போ ஒரு வார்த்தை வருகிறது. என்ன அப்படின்னா, அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஐயா, இதுவரைக்கும் அவன் சிறை பிடிக்கப்பட்டு வந்த ஒருவன் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அவன் யூத ஜனமானால், அவன் யூத குலமாக அவன் இருந்தானேயானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது, அவனை நீர் கொலை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி அந்த குலத்தை குறித்து இங்கு போடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, 3வது அதிகாரம், எஸ்தர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, தன்னை உயர்த்தி அழகு பார்த்த அந்த ராஜாவை நோக்கி அவன் சொல்லக்கூடிய காரியம், உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். நீர் 127 நாடுகளை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறீர் ராஜாவே. நீர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற 127 நாடுகளில் ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனம் ஒரே இடத்துல இல்லை, பரம்பி இருக்கிறார்கள். 127 நாடுகளிலும் அவர்கள் பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. ஐயா, அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் வித்தியாசப்பட்டு போயிருக்கிறது. அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை இந்த 127 நாடுகளிலும் உள்ள ஜனங்களைப் போல அல்ல. அவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானதாக இருக்கிறது. எப்படி வித்தியாசமானதாக இருக்கிறதா? அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ராஜாவினுடைய சட்டங்களை அவங்க கை கொள்ளுவதில்லை. அவர்களுக்கு ஒரு ராஜா உண்டு, அவர்கள் தான் பரலோக ராஜா என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் என்ற சட்டத்தின்படி மாத்திரம் அவர்கள் வாழ்கிறவர்கள். அந்த தேவனுக்கு மாத்திரம் பயந்து வாழ்கிறவர்கள். அந்த தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிறவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல அவர்களுடைய வாழ்க்கை இல்லை. அதனால ஐயா, அவங்க ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவிற்கு நியாயம் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள், விகற்பமான பழக்க வழக்கங்களை கொண்ட ஜனங்கள், பரலோக ராஜாவினுடைய சித்தத்தை செய்கிற ஜனங்கள், நம்மை குறித்து கவலைப்படாத ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை விட்டு வைப்பது உமக்கு ஆபத்தையா, உமக்கு ஆபத்து. எனவே அவரை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். அந்த குலத்தை அழித்து விட வேண்டும். எல்லா ஜனங்கள் வாழ்கின்றார்களே, எல்லா ஜனங்கள் பாவத்தில் மரித்து கொண்டு இருக்கிறார்களே, எல்லா விபச்சாரம் வேசித்தனத்தில் இருக்கிறாங்களே, இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் கேட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கடவுளுடைய அந்த தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, அந்த பரலோக சர்வத்தையும் படைத்தவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் மற்றவர்களும் அவர்களைப் போல மாறிவிடுவார்கள். எனவே நமக்கு அதிகாரம் இருக்காதையா, அவர்களை கொன்று விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஐயா, அந்த யூத குலத்தினுடைய, ஏன் அந்த யூத குலத்தை குறித்து இவ்வளவு நடுக்கம், ஏன் அந்த யூத குலத்தை குறித்து இவ்வளவு பயம் இருக்கிறதே ஏன் சத்துருவுக்கு? அதுவரை கொக்கரித்து கொண்டு இவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு இப்பொழுது ஒரு காரியம் புரிகிறது. ஐயா, ஆமானே, உம்மிடத்தில் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், எந்த பலம் இருந்தாலும் அவன் ஒண்ணுமே இல்லாத அடிமையாகத்தான் இருக்கிறான். அவன் ஒன்றுமில்லாதவன் தான், சிறை பிடிக்கப்பட்டு வந்தவன் தான், இங்கு அடிமையா இருக்கக்கூடியவன் தான். ஆனாலும் அவனுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவன் யூத குலமாக இருந்தால் நிச்சயமாக உம்மால் அவனை ஜெயிக்க முடியாது, நிச்சயமாக அவனை கொலை செய்ய முடியாது, நிச்சயமாக நீர் நினைத்தபடி அந்த தூக்கில் அவனை இட முடியாது, தாழ்ந்து போவது நிச்சயம். ஏன் அந்த ராஜாவுடைய கட்டளைகளை எப்படி மீறுகிறார்கள், எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது என்பதனை குறித்து சற்று இன்று நாம் தியானிக்க போகின்றோம்.
என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். யூத குலத்திலிருந்து வந்தவர்கள் சிறைப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் எப்படி போட்ட ஒரு காரியத்தில் இருக்கணும். சத்ரு நம்மை கண்டு நடுங்க வேண்டும், பிசாசானவன் நடுங்க வேண்டும். இவனிடத்தில் சென்றால் இவனை ஒன்றும் செய்ய முடியாது, இவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்கிற நம்மை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? அவன் யூத குலமானால், அப்ப யூத குலம் எப்படி இருந்தார்கள் அதே போல வாழ்க்கை முறை இருந்தாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசு நம்மை கண்டு நடுங்குவான். அப்படிப்பட்ட காரியம் என்ன? தானியேல் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஒரு காரியம் போடப்பட்டு இருக்கிறது. தானியேல் 1:5 சிறை பிடிக்கப்பட்டு வந்திருக்கிற அந்த வாலிபர்களை பார்த்து, அவங்க அழகும் புஷ்டியும் உள்ள நல்ல வாலிபர்களை எடுத்து அரண்மனையில் வேலை செய்வதற்காக அமர்த்துவதற்கு ராஜாவினுடைய கட்டளை என்ன? அது ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். ராஜாவினுடைய கட்டளை அந்த அழகும் புஷ்டியுமான நல்ல வாலிபர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ராஜாவினுடைய போஜனம், ராஜாவினுடைய பானபாத்திரம், இது எல்லாவற்றிலும் ராஜா குடிக்கிறது, ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு அத்தனையும் அவர்களுக்காக நியமித்து அவர்களுக்காக ஒரு பங்கு நியமிக்கப்படுகிறது, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 3 வருஷம் அதை புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும். அதற்கப்புறமா ராஜாவினிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்க வேண்டுமோ, என்னென்ன பொறுப்பு கொடுக்க வேண்டுமோ ராஜாவினுடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி செய்வாராம். ராஜாவினுடைய கட்டளை. ஐயா, ராஜாவினுடைய போஜனம் கொடுக்கப்படுகிறது, நீங்கள்லாம் ராஜாவினுடைய போஜனத்தை சாப்பிட வேண்டும், ராஜா குடிக்கிற பானத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும், அதைத்தான் குடிக்கணும், நீங்கள் சாப்பிடணும். அப்படி இருக்கும் பொழுது 3 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பவும் ராஜாவிற்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். நீங்கள் எப்படி உங்களுடைய உடலை நல்ல முறையில் வைத்திருக்கின்றீர்களோ அதனை பொறுத்து உங்களுக்கு பதவிகள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானுமா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ராஜாவினுடைய போஜனம், நல்ல அரண்மனை சாப்பாடு, நல்லா குடிப்பதற்கு கிடைக்கும், நல்லா சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்திருப்போம். ஆனால் அந்த யூத குலத்து அந்த வாலிபர்கள் செய்த காரியம் 5வது வசனத்தில் 8வது வசனத்தில், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஐயா, ராஜாவினுடைய போஜனமாக இருக்கலாம், ராஜாவினுடைய சாப்பாடாக இருக்கலாம், அரண்மனை சாப்பாடாக இருக்கலாம், எனக்கு உகந்ததாக இருக்கலாம், என்னை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், என்னை நன்கு வளர்த்தக்கூடியதாக இருக்கலாம், என்னுடைய சரீரத்தில் எந்த விதமான பலவீனத்தையும் கொண்டு வராத ஒரு போஜனமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட போஜனமாக இருந்தாலும் சரி, என் பரலோக ராஜாவினுடைய கட்டளையின்படி இருக்கிறதா, அதன்படி இருக்கிறதா, அதன் மூலமாக என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்துகிறேனா என்பதை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். தானியேல் ஆராய்ந்து பார்த்து அவன் செய்கிறான். இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் பரிசுத்த குலைச்சலாக மாற்றக்கூடாது, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், இதால் என் பரிசுத்தத்தை கெடுத்து விடக்கூடாது. ஒருவேளை எனக்கு இந்த ராஜ மேன்மை எனக்கு அவசியம் இல்லை, ராஜ அரண்மனையில் எனக்கு பதவி தேவையில்லை, பட்டம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, என்னுடைய ஒரே நோக்கம் என் பரலோக ராஜாவிற்கு திட்டத்தின்படி தான் நான் வாழ வேண்டும், அவர் எனக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவன் தீர்மானம் பண்ணுகிறான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த நண்பர்களையும் அவங்க கேட்கிறாங்க, பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும், என் தேவனுக்கு விரோதமான பாவத்தை என்னால் செய்ய முடியாது, கொஞ்சம் கூட அந்த தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி வைராக்கியமாக இருந்ததன் நிமித்தமாக அந்த யூத குலத்தினுடைய ஆண்டவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அல்லேலூயா. 3 வருஷம் ராஜாவினுடைய போஜனத்தை சாப்பிட்டு புசித்து குடித்து அதற்கப்புறமா ராஜாவினுடைய சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது இருக்கக்கூடியதை காட்டிலும் 10 நாள் அந்த பரலோக ராஜாவினுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், என்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்க மாட்டேன், பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருந்தது நிமித்தமாக 3 வருஷம் கழித்து செல்லக்கூடிய அவனுடைய முகம் எப்படி இருக்க வேண்டுமோ 10 நாட்கள் ராஜாவினுடைய போஜனம் அல்ல, ராஜாவினுடைய போஜனம் அல்லாமல் அவன் சாப்பிட்டு 10 நாள்ல அவனுடைய சரீரம் புஷ்டி உள்ளதாயும் முக களை உள்ளது. அந்த தேவனுடைய களை வந்து விட்டதையா பரிசுத்தத்தை காப்பாற்றியது நிமித்தமாக. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்கள். அவன் பக்தியில வைராக்கியம் உள்ளவனாக இருப்பான், கடைசியில தயை கிடைக்க பண்ணினார். அவனுக்கு தயை கிடைக்க பண்ணி அவனை பதவியில் அமர்த்துகிறார் 10 நாள்ல. அப்படிப்பட்ட தேவனை அவர்கள் ஆராதிக்கின்றார்கள் ஐயா. பரிசுத்தத்தில் அவன் வைராக்கியமாக இருப்பார்கள். அதிகாரிகளுடைய கண்களில மற்ற எல்லாருடைய கண்களிலும் அவருடைய தேவன் தயை கிடைக்க பண்ணுவார். எனவே ஆமானே, உன்மால ஒன்றும் செய்ய முடியாது. அவன் யூத குலமானால் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பான். அவனுக்கு முன்பாக நீ தோற்று போவது நிச்சயம் என்றார்கள். 2வது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3வது அதிகாரம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில், பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அங்கு ஒரு பொற்சிலையை ராஜா நிறுவுகிறான். அந்த சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும். ஒட்டுமொத்தம் 127 நாடுகளை சேர்ந்த அதிகாரிகள், பிரபுக்கள் அத்தனை பேரும் வந்து அந்த சிலைக்கு முன்பாக அவங்க ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கும் பொழுது அதற்கு முன்பாக வணங்க வேண்டும் என்று சொல்லி, யார் வணங்கவில்லையோ அவளை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில போடப்படும் என்று சொல்லி அங்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? சொன்ன காரியம் என்ன அப்படின்னா 17வது வசனத்துல, இல்லை என்றால் அக்னி சூளையில தூக்கி போடப்படும், அவங்க ராஜாவினுடைய கட்டளை. ஆனால் அங்கு அவர்கள் சொன்ன காரியம் என்ன? 17-18 வசனங்கள்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18ஆம் வசனம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. ஐயா, நீர் வணங்கின பொற்சிலையை எங்களால் வணங்க முடியாது. எங்கள் தேவன் அந்த அக்னி சூளையிலிருந்து 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையாக இருந்தாலும் சரி, அதில் நீர் என்னை தூக்கி போட்டாலும் சரி, எங்களை ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் தப்புவியாமல் போனால் நாங்கள் இரத்த சாட்சி என்று நினைத்துக் கொள்வோமே தவிர நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவனுக்கே ஆராதனை செய்வாயாக என்கிறதுல அவங்க வைராக்கியமாக இருந்தார்கள். முதலாவது பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருந்தார்கள். 2வது கர்த்தரை தவிர வேறு யாரையும் பணிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாக இருந்தது நிமித்தமாக அவங்களை தூக்கி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில போடுகிறார்கள். நடந்தது என்ன? 24வது வசனத்தில், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 25ஆம் வசனம், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமில்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. அக்னி சூளையில தூக்கி போடுறாங்க, ஒரு சேதமும் இல்லாமல் அக்னிக்கு நடுவில் தேவனோடு கூட உலாவிக் கொண்டு வருகிறார்கள். ஐயா, அவர்கள் தேவன் அவர்களை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை என்று சொல்லி யூத குலம் வைராக்கியமாக இருப்பது நிமித்தமாக
நிமித்தமாக வேறு யாரையும் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிற நிமித்தமாக அவர்களுடைய தேவனே இறங்கி வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஐயா, அவர்களை விடுதலை கொடுப்பார். எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போட்டாலும் அவளை ஒரு சேதம் வராதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஐயா, அமானே, நீ எவ்வளவு பெரிய படை அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருப்பார்கள் யூத குலத்தார். எனவே நீர் அவர்களுக்கு முன்பாக தோற்று போவது நிச்சயம். அடுத்து அவர்கள் தேவனை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள். அதனால் அவர்கள் தேவனை இறங்கி வந்து அவர்களை விடுவிப்பார். எனவே உம்மால ஒன்றும் செய்ய முடியாது. அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம் என்றான். அடுத்ததாக ஒரு காரியம், தானியேல் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். தானியேல் 6:7 எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார், அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அதாவது எவனாவது 30 நாள் வரைக்கும் வேற யாரிடத்திலே விண்ணப்பம் படக்கூடாது. அவங்க தேவனிடத்தில் யார் யாரை வணங்குகிறார்களோ அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க கூடாது, அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி ராஜாவினுடைய கட்டளை பிறப்பிக்க வேண்டும். அப்படி யாராவது செய்தால் சிங்கங்கள் பசியாய் கிடக்கிற சிங்க கபிக்குள்ளாக அவர்களை தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அவர்கள் தானியேலுக்கு விரோதமாகவே இந்த காரியத்தை செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, இவன் எப்படியாவது தானியேலை கொன்றுவிட வேண்டும், தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க சதி திட்டம் தீட்டி அங்கு சொல்லுகிறார்கள் ராஜாவினிடத்தில். ராஜாவும் தாக்கீது அனுப்புகிறான், கையெழுத்து இட்டு விட்டான். அதற்கப்புறம் தானியேல் செய்த காரியத்தை பாருங்கள். 10வது வசனத்தில், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஐயா, அங்க கையெழுத்து போடப்பட்டிருக்கு, யாராவது வேற யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணினால் சிங்க கபியில தூக்கி போடப்படுவார்கள். அதை அறிந்த போதிலும் அவனுக்கு தெரியும், ராஜா கையெழுத்து வச்சிட்டாரு, நான் விண்ணப்பம் பண்ணினால், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால், பரலோக தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேனே என்றால் என்னை தூக்கி சிங்க கபியிலே போடுவார்கள் என்று நன்கு அறிந்திருந்த போதிலும் போய் அதுவரைக்கும் அரை கதவை மூடி ஜெபித்துக் கொண்டிருந்தவன் பலகணிகளை ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் திறந்து விட்டு எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கிறான். என் தேவாதி தேவனே தேவன், அவர் ஒருவரைத்தான் விண்ணப்பம் பண்ணுவேன், அவர் ஒருவரிடத்துல தான் நான் கேட்பேன், வேறு யாரிடத்திலும் விண்ணப்பம் செய்ய அவர் ஒருவர்தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் என்பதை அறிந்தவனாக அவன் தேவனுக்கு நேராக விண்ணப்பம் செய்கிறான். விண்ணப்பம் செய்தவனை தூக்கி சிங்க கபியில் போட்டார்களா? ஆம், போட்டார்கள். போட்டது நடந்தது என்ன? 22வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நான் உமக்கு முன்பாக நான் எதையும் செய்யலை, அநியாயம் செய்யலை, எதையும் செய்யலை. என் தேவனுக்கு முன்பாக நான் அநியாயம் செய்யவில்லை. என் தேவன் தேவதூதனுக்கு கட்டளையிட்டு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். சிங்கம் அவனுக்கு முன்பாக, அவ்வளவு பசியுள்ள சிங்கம், கொன்று போடக்கூடிய சிங்கம் அவனுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக அவனுக்கு முன்பாக அமைதியாக இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. ஐயா, அப்படிப்பட்ட தேவனை அவர்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் யூத குலமானால் அவன் விண்ணப்பம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் செய்வான். நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் உன்னை பணிந்து கொள்ள மாட்டான், உன்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண மாட்டான். ஐயா, எனக்கு இரக்கம் பாராட்டும், எனக்கு தயை செய்யும் என்று சொல்லி ராஜாவாகிய உம்மை நோக்கி பார்க்க மாட்டான். அவன் பார்க்கக்கூடியது அவனுடைய தேவனை மாத்திரம்தான் நோக்கி பார்ப்பான். அவன் தேவன் அவனுக்கு இறங்கி சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார், அவனுடைய எதிரியின் வாயை கட்டி போடுவார். ஐயா, அதனால அவன் யூத குலமானால்
அவனுக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்னார்கள். யூத குலமானால் இப்படித்தான் இருப்பார்கள். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள். அவங்க பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வைராக்கியம் பாராட்டுவார்கள். அவர்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவார்கள். அவர்கள் விண்ணப்பம் தேவனிடம் தவிர வேறு யாரிடத்திலும் இருக்காது. எனவே உம்மால அவன் முன்பாக ஜெயிக்க முடியாதையா, தாழ்ந்து போவது நிச்சயம். சரி, தாழ்ந்து போவது நிச்சயம். தாழ்ந்து போனானா இல்லையா, என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், எஸ்தரின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கின்றேன். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளின் அர்ப்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டு இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்காக ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஐயா, யூத குலமானால் அவன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்தானே என்றால் எல்லா யூதர்களையும் சொல்ல முடியாது. யார் இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக அவருடைய தேவன் உதவி செய்து எல்லாவற்றையும் காப்பாற்றி சத்துருக்களை முறியடிப்பார். அவர்களுக்காக அவங்களுடைய தேவன் யுத்தம் செய்வார். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். எனவே இந்த யூத குலத்தை போல நாமும் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்வார். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இதே போல யூத குலத்தை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டும் ஒருவருக்கே ஆராதனை செய்தோம். ஆண்டவரே, இன்னும் அப்பா உம்மிடத்தில் மாத்திரம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.